உங்களோட லைஃபை ஏன் உங்களால சேஞ்ச் பண்ணவே முடியல? மெயின் விஷயம், நீங்க வந்து ஒரு புது ஹேபிட்டை ஸ்டார்ட் பண்ணுவீங்க, இல்ல புதுசா பிஹேவியர், இல்ல புதுசா ஸ்கில், இல்ல ஏதோ ஒண்ணு. இன்னையில இருந்து என் லைஃப் மாற போதுரா அப்படின்னு ஒரு 10 நாளோ 15 நாளோ மிஞ்சி மிஞ்சி போனா பண்ணுவீங்க. தென் திரும்பியும் பேக் டு த ஃபார்முக்கு வந்துடுவீங்க. எங்க இருந்தீங்களோ அங்கே ஃபைன், போர் அடிக்கிறது, ஒண்ணு போர் அடிச்சிரும், இல்லையா பெருசா பிடிக்காம போயிடும், அப்படி இல்லையா வேண்டாம் பழைய மாதிரியே கம்ஃபர்டாவே இருந்துக்கலாம்னு தோணும். இதெல்லாம் ஏன் நடக்குது? மேக்ஸிமம் ஆஃப் டைம் என் லைஃப்லயும் நான் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன். லட்சே ஸ்மோக்கிங் விடணுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்மோக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவேன், விட்டுருவேன். இந்த பாயிண்ட் ஏல இருப்பேன், நான் வந்து பாயிண்ட் பிக்கு மூவ் ஆகணும்னு நினைப்பேன். இந்த பாயிண்ட் ஏ அப்படிங்கிறது ஒரு பெயின்னு வச்சுப்போம், பாயிண்ட் பி அப்படிங்கிறது பவர்னு வச்சுப்போம். இந்த பாயிண்ட் ஏல இந்த பெயின்ல இருந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் அந்த நீடில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணி கொண்டு வருவேன். கொண்டு வந்துட்டு பவர் கூட போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்து நான் மறுபடியும் பெயின் கிட்டே போயிடுவேன். ரீசன் என்ன அப்படின்னா, நாட் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் எவ்ரிதிங். உங்க லைஃப்ல நடக்கிற ஒரு விஷயத்துக்கும் யூ ஜஸ்ட் நீட் டு டேக் அ ரெஸ்பான்சிபிலிட்டி இன் யுவர் லைஃப். நம்ம லைஃப் சேஞ்சிங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது, ரைட்? பிகாஸ் ஒரு 20 மேபி 25 இயர்ஸ்ல நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா, எந்த ஏரியால வீடியோ பார்த்தாலும் சரி, இது வரைக்கும் நீங்க ஒரு அமௌண்ட் ஆஃப் பேட்டர்ன்ஸ் ஆஃப் பிலீஃப்ஸ், தாட்ஸ் அண்ட் ஸோ ஒரு சில வேல்யூஸ் இதெல்லாம் வச்சிருப்பீங்க. பட் த திங், அதை நீங்க வந்து சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு சில விஷயங்களை இந்த இடத்துல மாத்திதான் ஆகணும். பிலீஃப்ஸை நான் மாற்ற சொல்ல, ஓகே நீங்க வந்து வச்சிருக்க பிலீஃப், நான் வந்து என்னோட 30ஸ்குள்ள நான் வந்து சக்சஸ்ஃபுல் பர்சனா மாறிட்டோம், ஓகே வாவ் சூப்பர், அது பிரச்சனை கிடையாது. அந்த பிலீஃபை சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நமக்குள்ள இருக்கிற ஒரு பிலீஃப் என்னவா இருக்கும்னா, எங்களாலலாம் முடியாது, எங்க பேக்ரவுண்ட் சரியில்லை, எங்க அம்மா வந்து சரி கிடையாது, எங்க வீட்டுல இருக்கவங்க சரி கிடையாது, எனக்கு வந்து பெருசா ஃபினான்ஷியலி யாருமே ஹெல்ப் பண்றது இல்லை. இந்த மாதிரியான பிலீஃப்ஸ் நம்ம இங்க வச்சிருக்கனால, இந்த பிலீஃப்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மள வந்து இந்த பவர் அப்படிங்கிற அந்த ஒரு சேஞ்ச், அதாவது நீங்க எதிர்பார்க்கிற ஒரு ஐடென்டிட்டிக்கோ, நீங்க எதிர்பார்க்கிற ஒரு சேஞ்ச் இன் யுவர் லைஃபுக்கோ நம்மள போக விடாது, ரைட்? பிகாஸ் இது சயின்டிபிக்கா என்ன சொல்லலாம் அப்படின்னா, அவங்களோட நர்வஸ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அது ஒரு சில பேட்டர்னால வந்து ஒரு எவால்வ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஓகேவா? ஸோ பிரைமல் பிரெயின் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அந்த பிரைமல் பிரெயின் வந்து அந்த காலத்துல வந்து ஏதாவது ஒரு ஆபத்து வரும்போது டக்குன்னு அது வந்து போயிட்டு அடிக்கிறதுக்கு அந்த மாதிரி உருவாக்கப்படுறது அந்த பிரைமல் பிரெயின் அப்படிங்கிறது. இன்ன வரைக்கும் அந்த பிரெயின் அப்படிங்கிறது மாறவே கிடையாது, அது அப்படியே தான் இருக்கு, ரைட்? ஸோ அதனாலதான் நமக்கு வந்து இந்த சின்ன சின்ன ஒரு அன்கம்ஃபர்டபுளான விஷயங்களுக்கெல்லாம் நம்ம ஓவரா ஸ்ட்ரெஸ்ட் ஆகுறோம். லெட்ஸே எக்ஸ்ட்ரா ஒரு கொஞ்சம் ஒரு ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஓவர்வெல்ம்ட் ஆகும். நம்ம எக்ஸ்ட்ரா நம்மளோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஓவர்வெல்ம்ட் ஆகும். என்னோட கரியர் என்ன சூஸ் பண்றது அப்படின்னு தெரியலன்னா அந்த இடத்துல ஓவர்வெல்ம்ட் ஆகும். இதுக்கெல்லாம் மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, நம்மளோட பிரெயினோ இல்லை எந்த விஷயமும் கிடையாது, நம்ம நர்வஸ் சிஸ்டம், அதாவது நியூரான்ஸை நம்ம ஃப்ரை பண்ணிட்டு இருக்கோம், அதான் அர்த்தம். ஓகே, ஸோ நீங்க ஒரு புது பிலீஃப்ஸ் கொடுக்க உங்களோட நியூரான்ஸ் வந்து புது புது பாத்வேஸை கிரியேட் பண்ணும். ஓகே, நியூரல் பாத்வேஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த நியூரல் பாத்வேஸை வந்து கிரியேட் பண்ணும். மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நம்ம வந்து ரொம்ப ஆன்சியஸா, நம்ம ரொம்ப பயப்படுறதுக்கெல்லாம் மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, பிகாஸ் இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்துல வந்து டைனோசரோ டார்சானோ இல்ல வந்து காட்டுவாசிங்களோ கிடையாது. பிகாஸ் அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அவங்க வந்து காட்டுவாசிங்க இருப்பாங்களா, ஒரு ட்ரைப் இருக்கும், இன்னொரு ட்ரைப் இருக்கும். இன்னொரு ட்ரைப்ல இருக்கிற ஒரு தலைவருங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ட்ரைப்ல இருக்கிற ஆண்களை கொண்டுட்டு பெண்களை வந்து அடிமையாக்கி கொண்டு போயிடுவாங்க, சின்ன பசங்களை வந்து வேலைக்கு வச்சுப்பாங்க. இப்படிதான் மூவ் ஆன் ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து என்னன்னா, நம்மளோட பிரெயின் எப்படி இருக்குன்னா, ஓகே எப்படா ஆபத்து வரும், எப்படா வந்து அதை வந்து அடிச்சு கொள்ளலாம், இப்படிதான் யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா இப்போ நம்ம ஆபத்தா நினைக்கிற விஷயம் என்னது? ஸ்கூல் போறது, ஹோம்ஒர்க் பண்றது, அப்படி இல்லையா ஆஃபீஸ் போயிட்டு அந்த ஐயோ இந்த ப்ராஜெக்ட்ல எப்படி நம்ம வந்து சர்வைவ் ஆகுறது, ஐயோ இந்த வீடியோ கேம்ல எப்படி நான் ஜெயிக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா கன்சிடர் பண்ண ஆரம்பிக்கும் போது, நம்ம வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம லைஃபுக்கு எடுக்காம இருக்கும்போது கண்டிப்பா பயம், ஆன்சைட்டி, டிப்ரெஷன் சொல்லி மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பா வரத்தான் போகுது. ஸோ தட்ஸ் வை நான் ஆன்லைன் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது 1-on-1 ஆன்லைன் கோச்சிங். லிங்க் கீழே இருக்கு, ஷெடியூலிங் லிங்க், போங்க ஷெடியூல் பண்ணிக்கோங்க. தென் நம்ம பேசலாம். தென் உங்களுக்கு ஓகேனா என்னோட கோச்சிங் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், ரைட்? ஃபர்ஸ்ட் 30 to 45 மினிட்ஸுக்கு வந்து 49 rupees நான் வந்து அஃபோர்ட் பண்ணுறேன். இட்ஸ் அ சிம்பிள் ஒன். பட் அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு இன்னும் என்னோட கோச்சிங் வேணும், நீங்கள் வந்து கூடயே வரணும்னு, ஐ மீன் நான் உங்க கூட 3 months நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா லிங்க்ல இருக்கு, ஷெடியூல் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ கம்மிங் பேக் டு த கான்டென்ட், எதை பற்றி பேசியிருந்தோம்? டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. எஸ்,
ஆக்சுவலி வந்து ஒரு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என் லைஃப்ல நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டே கிடையாது. எப்பவுமே அந்த பொண்ணை பிளேம் பண்ணும், அந்த சைட்ல இருக்கிறவங்களை பிளேம் பண்ணும். இப்படிதான் நான் யோசிச்சிருக்கேன். நான் ப்ராப்பரா இருந்திருந்தா, நான் ப்ராப்பரா வந்து அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஸ்கில்ல கத்துட்டு இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா அவங்க விட்டுட்டு போயிருக்க மாட்டாங்க. நான் ஒரு மேஸ்குலினா இருந்திருந்தேன்னா கண்டிப்பா விட்டு போயிருக்க மாட்டாங்க. பட் த திங், நான் அது எதுவுமே பண்ணாம வெறும் எல்லாத்துக்குமே வந்து அவங்க தான் காரணம், அவங்க இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க, இட்ஸ் அ புல்ஷிட், ரைட்? அது எனக்கு தெரியவே இல்லை. பட் நான் எப்ப அதை டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் எடுத்துக்கிட்டேனோ, ஐ எம் ஃபீலிங் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் பீஸ் இன் மை செல்ஃப், ரைட்? இப்போ ரீசெண்ட் டைம்ல கூட நான் என்னன்னா என்டர்டைன்மெண்ட் கன்சியூம் பண்ணாம என்னோட தாட்ஸோட உட்கார நான் வந்து பழகிட்டு இருக்கேன், ரைட்? ஸோ அப்படிங்கும்போது எனக்கு வந்து அந்த பழைய பெயின்ஸ், அந்த பழைய எமோஷன்ஸ், இது ஒரு ஹீலிங் ஜேர்னி. ஏன்னா ஹீலிங் ஜேர்னி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். உங்க எல்லாருக்குமே எவ்வளோ அது வந்து எத்தனை பேர் சொல்லி கொடுத்துருக்காங்க, ஈஸியா இருக்குமா என்னலாம் எனக்கு தெரியல. பட் த திங், ஹீலிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹார்டான ஒரு ப்ராசஸ். உங்க எமோஷனோட நீங்க உட்காரணும், உங்க தாட்ஸோட நீங்க வந்து உட்காரணும். அப்படி உட்காரும் போது பெயின் அதிகமா வரும், அந்த பழைய வூன்ஸ் வந்து வரும். ஸோ அதுக்கு மேக்ஸிமம் ஆஃப் டைம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு அந்த பெயின் வரும்போது நான் என்னோட ஜேர்னல் எடுத்து நான் எப்படி ஃபீல் பண்றேன், நான் ஏன் இப்படி ஃபீல் பண்றேன், என்ன இன்சிடென்ட் இப்படி நான் ஃபீல் பண்ண வைக்குது, எதனால நான் இப்போ இன்செக்யூர்டா ஃபீல் பண்றேன், இப்படிங்கிற தாட்ஸை நான் எழுத 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 ஆட்டோமேட்டிக்கா என் கண்ணிலேருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிடும். ஸோ கண்ணீர் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த சப்ரஸ்ட் எமோஷன்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. நம்ம ஒரு சில எமோஷன்ஸ் என்ன பண்ணுவோம்னா நமக்குள்ள சப்ரஸ் பண்ணியே வச்சிருப்போம். ஏய் வேண்டாம் வேண்டாம், வெளியே காட்டக்கூடாது, வேண்டாம் வேண்டாம், அப்படி ஸ்டிஃபா இருப்போம் அப்படின்ட்டு. பட் அந்த எமோஷன்ஸை நமக்கு நம்ம ஒரு பேப்பர்லயோ இல்ல கண்ணீர் மூலியமோ வெளியே அனுப்பும் போது ஆட்டோமேட்டிக்கா என்னன்னா கொஞ்சம் நீங்க லைட்டா மாற ஆரம்பிப்பீங்க. இது வந்து சீக்கிரம் இந்த ஹீலிங் ஜேர்னி அப்படிங்கிறது மேபி 4 daysல கூட நடக்கலாம், இல்ல ஒரு 1 month கூட ஆகலாம். பட் த திங், நீங்க ஃபோனு, இன்டர்நெட்டு, சோஷியல் மீடியான்னு எல்லாத்தையுமே தூக்கி ஓரமா போட்டுட்டு உங்க தாட்ஸோட நீங்க உட்கார ஆரம்பிக்கும் போது அது உங்களுக்கு பயங்கரமான பயத்தை கொடுக்கும். நான் லெட்ஸே நேற்று என்னோட ஃப்ரெண்டு கிட்ட நான் வந்து கால் பண்ணி பேசிட்டு இருந்தேன். அப்ப கேட்டேன் அவர்கிட்ட, ப்ரோ என்னைக்காவது நீங்க உங்க தாட்ஸோட உட்காந்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் சொன்னது, நான் தாட்ஸோட உட்காந்தேன்னா கண்டிப்பா நான் சூசைட் பண்ணிக்குவேன், சரி என்னால வந்து முடியாது, எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு மாதிரி நான் மோசமா யோசிக்க ஆரம்பிச்சிருவேன், எப்படி வந்து சொன்னாரு. அப்பதான் நான் ஐடென்டிஃபை பண்ண, நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், நிறைய பேருக்கு தன்னோட தாட்ஸோட உட்கார முடியல. ஐ மீன் தான் கூட கம்ஃபர்டபுளா இருக்க முடியல. தான் கூட கம்ஃபர்டபுளா இருக்கிறது அப்படின்னா நீங்க உட்காந்து உங்க ரூம்ல உட்காந்துட்டு போன் பாக்குறதோ டிவி பாக்குறதோ இல்ல. உங்க கூட கம்ஃபர்டபுளா இருக்கிறது அப்படின்னா உங்க தாட்ஸோட, உங்க எண்ணங்களோட, உங்க பிலீஃப்ஸோட நீங்க உட்காந்து இது என்னத்தை என்னால சேஞ்ச் பண்ண முடியும், இல்லையா சரி ஓகே வருது, என்ன வருதுன்னு கவனிப்போம் அப்படின்னு உட்கார்றது எல்லாமே உங்க லைஃபை, உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு உங்க லைஃபை டோட்டலா சேஞ்ச் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆக்சுவலி வென்எவர் எனக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல எனக்கு வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ல நான் பெருசா எனக்கு வந்து லேக் ஆகிறதே கிடையாது, நான் வந்து ரீலாப்ஸ் ஆகிறதே கிடையாது. ரீலாப்ஸ் இந்த சென்ஸ் என்னோட பேட் ஹேபிட்ஸ்ல வீடியோஸ் பாக்குறது, என்டர்டைன்மெண்ட் கன்சூம் பண்றதுல சொல்றேன், பெருசா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதே கிடையாது. ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம ஏன் அந்த மாதிரி விஷயங்களை போய் கன்சியூம் பண்ணுவோம்னா நம்ம ஆல்டர்னேட்டான ஒரு விஷயத்த தேடுறோம். லெட்ஸ் சே எனக்கு ஒரு பயம் இருக்கு, எனக்கு ரியாலிட்டியை பார்த்து பயம் இருக்கு, எனக்கு அடுத்து என்ன பண்ண போறேன்னு தெரியல, அது எதுக்குமே ஒர்க் பண்ணக்கூடாது, எனக்கு இந்த தாட்ல இருந்து டைவர்ட் ஆகணும், டிஸ்ட்ராக்ட் ஆகிக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நம்ம இங்கேருந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஓகே நான் போய் ஃபோன் பாக்குறேன், படம் பாக்குறேன், பான் பாக்குறேன், மாஸ்டிபேட் பண்றேன், இல்ல சிகரெட் அடிக்கிறேன், மெயின் ரீசன் இதுதான். ஏன் நீங்க மேக்ஸிமம் ஆஃப் டைம் ஒரு பேட் ஹேபிட்ல போய் மாட்டிக்கிறீங்க அப்படின்னா ரீசன் என்ன, என்னால ஏன் கூட உட்கார முடியல. நான் நிறைய பேர்கிட்ட பேசும்போது என்னோட கிளைண்ட்ஸ் கொண்டு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, என்னால என் தாட்ஸோட உட்கார முடியல பிகாஸ் எனக்கு சூசைடல் தாட்ஸ் வருது, எனக்கு பயமா இருக்கு அதை நினைச்சு அப்படின்னா. ஸோ தட்ஸ் வை ஐ ஐடென்டிஃபைட் நம்ம வெளியே எவ்வளவு தைரியமா எவ்வளவு சூப்பரா நம்ம காட்டிக்கிட்டாலும் பட் நம்ம தாட்ஸோட உட்காரத்துக்கு நம்ம பயப்படுறோம். ஸோ அப்போ நம்ம மென்டலி ஃபிட் ஆக போறதே கிடையாது நம்ம இப்படி இருந்தோம்னா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க லைஃப்ல உங்களை யார் சேவ் பண்ண போறது? நோ ஒன் வில் கம் அண்ட் சேவ். நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் எனக்கு வந்து அவங்க என் கூட இருக்கும் போது நான் ரொம்ப ஜாலியா ஃபீல் பண்றேன், இவங்க என் கூட இருக்கும் போது நான் ரொம்ப ஜாலியா ஃபீல் பண்றேன், பிகாஸ் நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன்.
என் லைஃப்ல ஒரு பொண்ணு என் கூட இருந்தா, எனக்கு வந்து கூட இருந்தா மட்டும்தான் நான் வந்து டபுள் எக்ஸ்ல ஓடுவேன். ஒரு பையன், அதாவது என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு என் கூட இருந்தா மட்டும் தான் என்னால வந்து சூப்பரா ஒர்க் பண்ண முடியும். எஸ், பீப்புள் ஆர் நீடட் இன் லைஃப். பட் ஒரு சர்டைன் பீரியடுக்கு நீங்க சாலிட்யூடா இருந்து உங்களை நீங்களே ஐசோலேட் பண்ணிக்கும் போது, உங்க தாட்ஸோட உட்காரும் போது தான் நீங்க யாரு, உங்களால என்ன ஒரு கெப்பாசிட்டி இருக்குன்னு உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். நீங்க அழுவுங்க, பயப்படாதீங்க, அந்த ஃபியரை ஃபேஸ் பண்ணுங்க. அது உங்களை பயங்கரமான மென்டலி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனா மாற்றும். லெட்ஸ் சே ஜிம்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொண்ணு, ரைட், நானும் அவங்களும் பேசிட்டு இருப்போம். ஸோ அவங்க என்னன்னா, நான் வந்து ஒரு ஃபியூச்சர் பிளான்ஸ் பத்தியோ நாங்க 2 பேருமே பேசும்போது அவங்களுக்கு ஆன்சைட்டி அப்படிங்கிறது கிரியேட் ஆயிடும். ரொம்ப ஆன்சியஸா படன்னு அவங்களால உட்கார முடியாது, பயம் வந்துடும், படன்னு ஆகும். அதனால எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் எந்திரிச்சு நடக்கிற அப்படின்னு கேட்பேன். இல்ல, எனக்கு வந்து ஃபியூச்சர் நினைச்சு ரொம்ப பயமாயிடுச்சு, என்னால முடியல அப்படின்வாங்க. ஓகே, வாங்க, பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணுங்க, காமா கூல் ஆகுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் உங்களுக்கு நான் தரப்புற அட்வைஸ் அது கிடையாது. அது வந்து சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டா, ஓகே கேர்ள்ஸ் மேபி ஓகே ஃபைன், அவங்களுக்கு ஓகே ஃபைன், அவங்களால ஈஸியா அவங்கள வந்து எமோஷனலி கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். பட் மென் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம எல்லாருமே லாக் ஆயிடுவோம், நம்ம எல்லாருமே வந்து விழுந்துருவோம். பிகாஸ் நமக்கு அந்த எமோஷன் கண்ட்ரோல்ங்கிறது கிடையாது. அதனாலதான் நமக்கு ஃப்ரீடம் அப்படிங்கிற பேர்ல நம்ம வந்து ஆம்பளையா நான் வந்து சிகரெட் அடிக்கலாம், நான் வந்து குடிக்கலாம், இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் இருக்கு. கேர்ள்ஸும் பண்றாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. பட் அட் த சேம் டைம் நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஃப்ரீடம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த எக்ஸ்ட்ரா ஃப்ரீடம் இருக்கிறனால நம்ம பாத்துக்கிறதே கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம்? வா போய் பண்ணலாம், குடிக்கலாம், வா போய் தப்பு பண்ணலாம், வா போய் சிகரெட் அடிக்கலாம், வா பான் பார்க்கலாம், யார் பார்க்க போறா, என்ன தெரிய போகுது. தென் ஆனா நீங்க அது என்னதான் அந்த விஷயத்த நீங்க பண்ணிட்டு திரும்பி நீங்க வந்து உட்காடுறீங்க அப்படின்னா அந்த பெயின் அங்க அப்படியே தான் இருக்கும். அந்த பெயின் மட்டும் போவே போகாது. தென் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா எக்ஸ்கியூஸ் கொடுத்துப்பீங்க. ஓகே ஃபைன், இன்னைக்கு திரும்பி இன்னொரு தடவை பார்க்கலாம். ஸோ அப்ப என்ன பண்ணுவீங்க, அந்த டோபமைன் அப்படிங்கிறது வந்து நீங்க ஒன்ஸ், இதுதான் உங்களோட டோபமைன் பேஸ் லைன் வச்சுக்கோங்களேன். நீங்க ஒன்ஸ் நீங்க வந்து ஏதோ ஒரு பேட் ஹேபிட், ஏதோ ஒரு இன்ஸ்டன்ட் ப்ளஷர் எடுக்கிறீங்க, மேலே ஏறும், சரட்டன் கீழே இறங்குமா. ஸோ கீழே இறங்கி அது திரும்பி நீங்க வந்து பாக்குறீங்க அப்படிங்கும் போது இந்த அளவுக்கு ஓகே ஃபைன், கொஞ்சம் தான் மேலே ஏறும் பேஸ் லைனோட, தென் திரும்பி கீழே இறங்கும். தென் திரும்பி நீங்க பார்க்கும்போது அவ்வளவுதான், மேல பேஸ் லைன் கிட்டே போகாது. அதாவது உங்களுக்கு திரும்பி எனக்கு இன்னும் வேணும். பட் ஒன்ஸ் நீங்க இந்த சோஷியல் மீடியா, என்டர்டைன்மெண்ட், இந்த கெட்ட பழக்கங்கள் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு உங்க தாட்ஸோட உட்காந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மினிமம் 5 டேஸ் சீரியஸா நான் பெட் கட்டுவேன், மினிமம் 5 டேஸ்ல உங்க லைஃபே டோட்டலா வேற மாதிரி மாறிடும். பட் ஆனா அந்த பெயினை என்டியூர் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இட்ஸ் a huge amount of pain. அதாவது ஒருத்தவங்க அடிச்சா கூட ஓகே ஃபைன் அப்படின்னு வாங்கிட்டு போயிடலாம்னு வச்சுக்கோங்க. ஆனா நம்ம தாட்ஸோட நம்ம உட்கார்றோம் இல்லையா, அந்த கொடுக்குற எமோஷன்ஸ், அந்த ஃபீலிங்ஸ், அந்த பயம், அந்த பதட்டம், அந்த கோவம், அந்த அழுகை, என்ன நான் வந்து ஓகே ஃபைன் என்னால என் கூட இருக்க முடியலங்கிறத அதை நம்ம ஒத்துக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த அக்செப்டன்ஸ்ங்கிற மென்டாலிட்டி, இட்ஸ் a huge thing guys. யாருமே இதை வந்து ரெகனைஸ் பண்றதோ இல்ல புரிஞ்சுக்கிறதோ கூடாது. மத்த யூடியூபர்ஸ் மேபி மேக்ஸிமம் இப்படி பண்ணா சேஞ்ச் ஆயிடலாம், அப்படி பண்ணா சேஞ்ச் ஆகலாம், இப்படி பண்ணா உங்க லைஃப் சேஞ்ச் ஆயிரும், இதை மாத்துங்க அதை மாத்துங்க. ஓகே ஃபைன், நீங்க எவ்வளோ இதை ட்ரை பண்ணாலும் உங்களுக்கே அது மாறல, உங்களுக்கே சேஞ்ச் ஆகல, உங்களால ஏன் மாற முடியல? ரீசன் என்னன்னா உங்க கூட நீங்க கம்ஃபர்டபுளா இல்ல. இப்ப லெட்ஸ் சே உங்க கூட நீங்க கம்ஃபர்டபுளா இருக்கீங்க, உங்களை பத்தி உங்களோட தாட்ஸ் வந்து நல்ல விஷயமா உங்களை மோட்டிவேட் பண்ற தாட்ஸா வருது அப்படின்னா நீங்க போயிட்டு பான் பார்த்துட்டு மேஸ்டிவேட் பண்ணிட்டு மற்ற விஷயங்கள் கன்சியூம் பண்ணுவீங்களா? இல்ல, எனக்கு என்னோட லைஃப் முக்கியம், எனக்கு இந்த விஷயத்த நான் கத்துக்கணும், இந்த ஸ்கில்ல நான் கத்துக்கணும், ஸ்டோரி டெல்லிங் நான் கத்துக்கணும், பிசினஸ் கிரியேட் பண்ண கத்துக்கணும், கோர்சஸ் கத்துக்கணும், இந்த மாதிரி நீங்க வந்து யோசிப்பீங்களா? ஸோ மேக்ஸிமம் ஆஃப் த டைம் உங்களுக்கு முக்கால்வாசி பேரு ஸ்வீட்டா கியூட்டா உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க பண்ணுங்க, நீங்க ரொம்ப சாஃப்டா இருங்க, உங்ககிட்ட தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எத்தனை நாளைக்குன்னா திரும்பி அது உங்களுக்கு ப்ராப்ளம் தான் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ லெட்ஸ் சே நீங்களும் ஒரு பொண்ணால உங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து ஒரு மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கீங்க. பிகாஸ் உங்களுக்கு பாஸ்ட்ல வந்து நிறைய ட்ராமாஸ் இருக்கு, ரைட்? திடீர்னு அந்த பொண்ணு வந்து லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க, எனக்கு வந்து ஒண்ணு பிடிச்சிருக்கு, நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாமான்னு கேக்குறாங்க. மேபி நீங்க அந்த பாஸ்ட் ட்ராமாஸ் எதையுமே சரி பண்ணாம ஒரு ரிலேஷன்ஷிப்ல போறீங்கன்னா கண்டிப்பா நீங்க அந்த இடத்துல அடி வாங்குவீங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து பங்கமான ஒரு திரும்பி நீங்க ஒரே அந்த பழைய விஷயங்களை பண்ண தப்ப நீங்க பண்ணிட்டே இருப்பீங்க. பட் அட் த சேம் டைம் நீங்க இல்ல எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் கொஞ்சம் ரெக்கவர் ஆயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்து கொஞ்சம் தெளிவாவாங்க, நீங்களும் தெளிவாவீங்க. அட் த சேம் டைம் மேபி இந்த பொண்ணு திரும்பி வந்தாங்க அப்படின்னா உங்க லைஃப்ல, அதாவது நீங்க உங்களை நீங்க நேசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. நான் சொன்ன இந்த டீடாக்ஸ் இதெல்லாம் பண்ணும்போது
ஸோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, உங்களை நீங்க எப்படி நேசிக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்க அவங்களையும் ரொம்ப கேரோட பாத்துக்க ஆரம்பிப்பீங்க. நீங்க ரொம்ப பவர்ஃபுல் பர்சனா தெரிய ஆரம்பிப்பீங்க அந்த பொண்ணு முன்னாடி. பிகாஸ் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் பாருங்க, 90% ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி சொல்றாங்களா, ஓகேவா பண்ணலாம், ஜாலியா இருக்கலாம், இந்த ஊர் சுத்தலாம், இப்படிதான் யோசிப்பாங்க. பட் ஒரு பையன் இல்ல, எனக்கு கொஞ்சம் நான் சரி பண்ணும், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, எனக்கு இதெல்லாம் நான் வந்து பண்ணணும், இதெல்லாம் பண்ணிட்டு தென் நம்ம ஒரு 6 months கழிச்சு நம்ம பார்க்கலாம், இதே மாதிரி உனக்கு தாட் இருந்துச்சுன்னா ஓகே அப்படின்னு சொல்றான்னா, அந்த பொண்ணு கண்ணுக்கு அந்த பையன் ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல் பர்சனா இருப்பான். இன்ஃபேக்ட் அந்த பொண்ணு ஒரு குவாலிட்டியான ஒரு பொண்ணா இருந்தான். மேபி இல்லைன்னா ஓகே ஃபைன், அவங்க அடுத்து அவங்க வேலையை பார்த்துட்டு இல்ல அந்த பையனை ஆல்டர்னேட் பண்றதுக்காக வேற யாரையா பேசிட்டு போறாங்க, அவ்வளவுதான், சிம்பிள். தப்பிச்சது அந்த பையனா தான் இருக்கும். மேபி அந்த பொண்ணுக்கு மேபி இந்த பையனோட செட் ஆகாம இருக்கலாம், சிம்பிள், ரைட்? தேர் இஸ் நோ காம்ப்ளேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். இதுதான் உங்க லைஃப்லயும் நடக்கும். நீங்க உங்களோட பாஸ்ட் ட்ராமாஸையும் உங்களோட அந்த ஒரு இன்னர் சைல்டு, அந்த ஒரு வூன்ஸ், இதெல்லாம் சரி பண்ணி, ஆன்சைட்டி இதெல்லாம் சரி பண்ணிட்டு நீங்க வந்து எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் கண்டிப்பா நீங்க டபுள் எக்ஸ்ல ஒர்க் பண்ணுவீங்க. ஆனா நீங்க வந்து எதையுமே சரி பண்ணாம இல்ல நான் இந்த விஷயத்த பண்ண போறேன், அந்த விஷயத்த பண்ண போறேன் அப்படிங்கும் போது எஸ் யூ வில் கெட் சம் அமௌண்ட் ஆஃப் ரிசல்ட்ஸ். பட் ஹியூஜா கிடைக்குமா, நீங்க எதிர்பார்க்கிற அளவுல கிடைக்குமான்னு கேட்டா, நீங்க படிக்க உட்காருவீங்க, தாட்ஸ் வந்து உங்களுக்கு படிக்க விடாது, நீங்க அந்த தாட்டுக்கு பயப்பட ஆரம்பிச்சிருவீங்க. லெட்ஸே நான் ஒரு 3 to 4 hours நான் என்ன பண்றேன் அப்படின்னா, தெரியல என்ன அறியாமலே நான் அப்படியே உட்காந்துருக்கேன். என்னோட தாட்ஸை சம்டைம்ஸ் நான் அழுக ஆரம்பிக்கிறேன். பிகாஸ் ஹீலிங் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஜானி. எனக்கு உண்மையை ஒத்துக்கிறதுக்கு என்ன, எனக்கு வந்து நிறைய பாஸ்ட்ல பயங்கரமான ஊன்ஸ் இருக்கு, என்னோட சைல்ட்ஹுட்ல நிறைய ட்ராமாஸ் இருக்கு, என்னோட காலேஜ் டைம் நிறைய ட்ராமாஸ் இருக்கு. அது எதையுமே நான் ஹீல் பண்ணவே இல்லை. நான் எதுவுமே ஹீல் பண்ணாம எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும், இல்லை என்னோட பிசினஸ் நான் ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்னா நான் ஓகே ஃபைன் ஒரு பாயிண்ட்டுக்கு போவேன், பட் திரும்பி டவுன் ஆவேன். அதுதான் நடக்கும் லைஃப்ல. ஸோ அப்போ ஒன்ஸ் நீங்க உங்களை நீங்க பவர்ஃபுல் பர்சனா, பவர்ஃபுல் வேர்ஷனா மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே மாறும். ஸோ அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம், டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆர் அக்கௌண்டபிலிட்டி, அவ்வளவுதான். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டினா அதுல நிறைய விஷயம் இருக்கு. அதுல 2 விஷயம் நான் மெயினா சொல்லணும்னு நினைக்கிறது என்னன்னா, ஒன்னு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது என்ன பிளேம் பண்ணிக்க கூடாது. ஓகே ஃபைன், என்ன பிளேம் பண்ணிக்காதுன்னா, என்னாலதான் எல்லாமே ஆச்சு, என்னாலதான் எல்லாமே நடந்துச்சு, இந்த பொண்ணு விட்டுட்டு போன காரணமே நான் தான், அப்படி இல்லாம ஓகே எனக்கும் அந்த பொண்ணுக்கு செட் ஆகல, மேபி நான் அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் பண்ணாம இருந்திருக்கேன், பட் திரும்பி இதை தப்ப பண்ணாம இருக்க நான் என்ன பண்ண போறேன். மேபி இந்த பிசினஸ் வந்து எனக்கு செட் ஆகல, பிகாஸ் ரீசன் என்ன அப்படின்னா, இதுக்கு நான் ப்ராப்பரா எந்த ஒரு எஃபர்ட்டும் போடல, பட் திரும்பி நான் வந்து எஃபர்ட் போடுறேன், உழைக்கிறேன், இது பண்றேன். இது வந்து என்ன பிளேம் பண்ணிக்காம இருக்கிறது. ஓகே, இதுதான் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்பர் 2 வந்து அடுத்தவங்க வந்து பிளேம் பண்ணாம இருக்கணும் இந்த விஷயத்துல. எங்க வீட்டுல இருக்கிறவங்கனாலதான் இந்த ப்ராப்ளம், இவங்கனாலதான் என்னோட ப்ராப்ளம், அவங்கனாலதான் எனக்கு ப்ராப்ளம் அப்படிங்கறது எல்லாத்தையும் விட, ப்ராப்ளம் என்கிட்ட தான், அதை நான் சரி பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். என் லைஃப்ல எல்லா விஷயத்துக்கும் நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன். என் லைஃப்ல என்னைக்கு நான் எல்லாத்துக்குமே அக்செப்டன்ஸும் அக்கௌண்டபிலிட்டியும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் நான் எடுத்துக்கிட்டேனோ, சீரியஸ்லி எனக்கு ரீசெண்ட் டைம்ல பயங்கரமான ஒரு ஆன்சைட்டி, பயங்கரமான ஒரு ட்ராமால நான் மாட்டிக்கிட்டேன். பட் அதுல இருந்து நான் வெளியே வந்திருக்கேன். சீரியஸா ஐ எம் ஃபீலிங் லைட்டர். பட் நான் ஃபுல்லா ரெக்கவர் ஆயிட்டேன்னு சொல்லல. ஏன்னா இன்னும் இது எத்தனை நாள் போகுன்னு எனக்கு தெரியாது. பட் த திங், ஐ எம் ஹீலிங் ஃப்ரம் மை பாஸ்ட் வூன்ஸ் அப்படிங்கிறத நான் தெளிவா சொல்லுவேன். இப்போ என்னோட தாட்ஸோட நான் உட்காரும் போது அது எனக்கு சொல்ற விஷயமே என்னை பத்தி ஒரு மோட்டிவேஷனா, என்னை பத்தி ஒரு நல்ல விஷயமா, உன்னால முடியும், நீ பண்ணு இப்படிங்கிற வேற யாரோ ஒருத்தர் சொன்னா எனக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயம் வருமோ அந்த விஷயம் எனக்குள்ளேருந்தே நடக்க ஆரம்பிக்குது. நான் எதிர்பார்க்கிற அளவு எனக்குள்ளேருந்தே கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ உங்களாலே அது முடியும் கைஸ், புரியுதா? நீங்க எல்லாமே ஒரு வாரியர்ஸ். ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு பெயினை என்டியூர் பண்ணிட்டு இருக்கீங்க, என் லைஃபை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க எல்லாமே வாரியர்ஸ். கண்டிப்பா நீங்களாம் ஒரு நாள் சக்சஸ் ஆக போறீங்க. பட் ஆனா அதுக்கான ஒரு சின்ன சின்ன ப்ரிகாஷன்ஸ் அதை நீங்க எடுத்துக்கணும், அவ்வளவுதான், சிம்பிள், ரைட்? ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டு ரொம்ப இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துக்கிறவன் எவனுமே, ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கிறவன் எவனுமே பெருசாலாம் ஒன்றும் லைஃப்ல எதுவுமே பண்ணிட முடியாது. ரொம்ப அதனால இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கணும். இப்படியே ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா அப்படியே இன்ஃபர்மேஷன் அப்படியே தெரிக்கு. இன்ஃபர்மேஷன் தேவையில்லை, உங்களுக்கு தேவை ப்ராப்பர் அட்வைஸ், அவ்வளவுதான். இன்ஃபர்மேஷன் வச்சு என்ன பண்ண போறீங்க? பட் தேவை என்ன? ப்ராப்பர் அட்வைஸ். ஸோ அந்த அட்வைஸை நான் கொடுக்குறேன். லிங்க் கீழே இருக்கு, ஷெட்யூல் பண்ணிக்காங்க. ஜஸ்ட் 49 rupeesக்கு 30 to 45 minutes ஆஃப் ஒரு செஷன் நான் கொடுக்குறேன். தென் என்னோட கோச்சிங் டீடைல்ஸ் நாங்கள் சொல்றோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க என்னோட கோச்சிங் எடுத்துக்கலாம், இல்லைன்னா நீங்க அந்த செஷன்ல இருந்து ரிலீவ் ஆகலாம். ஜஸ்ட் 49 rupees. யோசிச்சு பாருங்க. ஆல்ரெடி என்னோட கிளைண்டோட ஒரு ரிவ்யூவே நான் வந்து போட்டிருக்கேன் ஷார்ட்ஸா. அவர் ஷேர் மார்க்கெட்ல வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம தான் நான் சொன்ன அட்வைஸை வச்சு அவங்க வீட்டுல பேசும்போது அவங்க வீட்டுல பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க.
தென் அவர் இப்போ வந்து அந்த அவரோட ஆம்பிஷன், அவரோட லட்சியனோ அதை நோக்கி ஓடிட்டு இருக்காரு. அவர் என்கிட்ட சொல்லும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. ஏய் சூப்பர், வா அப்படின்ட்டு. ஐ வில் கைட் யூ guys. ஓகே, என் ஃபேஸ்லயே மேபி பொலிவுகள் இருக்கலாம். ஸோ பார்க்கலாம். என்னோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, இட்ஸ் அ பெய்ட் கம்யூனிட்டி. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கு, யூ கேன் கான்டாக்ட் மீ, ரைட்? ஸோ உங்களுக்கு என்னோட கோச்சிங் கோர்சஸ் என்ன ஹெல்ப் வேணாலும் சரி நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். பட் நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணுறதுனா தாராளமாக பண்ணலாம். ஸோ பி ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே. I will see you in this video and just go and check this video for if you lost in your life அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ